வாழ்க இசைவுடன், வாழ்க நிறைவுடன். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். இந்த புனிதமான தினத்திலே மெய்யும், பொய்யும் என்பது குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். பொய்க்கு மெய் அழகு, மெய்க்கு பொய் அழகு. இளமைக்கு நடை அழகு, முதுமைக்கு நரை அழகு. இளமைக்கு நடை அழகு, முதுமைக்கு நரை அழகு. ஔவைக்கு கூன் அழகு, அன்னைக்கு சேய் அழகு. நெல்லுக்கு நாற்று அழகு, தென்னைக்கு கீற்று அழகு. ஊருக்கு ஆறு அழகு, ஊர்வலத்திற்கு தேர் அழகு. தமிழுக்கு ழா அழகு, கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, பொய்க்கு மெய்யழகு, மெய்க்கு பொய்யழகு. இந்த பொய்யும் மெய்யும் என்பது என்ன என்பது குறித்து பொய்யின்றி மெய்யாக தெரிந்து வாழ்வோம் இசைவுடன், வாழ்வோம் மகிழ்வுடன், வாழ்வோம் அமைதியுடன், வாழ்வோம் ஆனந்தமுடன். பொய்யிலே பிறந்து, பொய்யிலே வளர்ந்து, மெய்யை புரிந்து கொண்டால், உண்மையை தெரிந்து கொண்டால், என்றென்றும் மகிழ்ச்சியே, எப்போதும் இன்பமே, எல்லாம் ஆனந்தமே. மெய்யிலே விழுந்த நினைவுகளாலே பொய்யாக வளர்ந்தது நம் உருவம். இந்த மெய்யை உணர்ந்து கொண்டால், உண்மையை தெரிந்து கொண்டால், பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளரும் இந்த உண்மையை தெரிந்து கொண்டால், என்றென்றும் மகிழ்ச்சியே, எப்போதும் இன்பமே, எல்லாம் ஆனந்தமே. அடுத்ததாக இந்த பொய்யும் மெய்யும் என்ன, எது பொய் எது மெய், மெய்யெல்லாம் மெய்யா பொய்யெல்லாம் பொய்யா என்றால், அதை நாம் புரிந்து கொள்ளும் அளவுக்கே நம் வாழ்க்கையில் இன்பம், மகிழ்ச்சி, அமைதி எல்லாம் நமக்கு கிடைக்கும். பொய்யான மெய்யும், மெய்யான பொய்யும் என்ன என்பது குறித்து சிந்திப்போம். நாம் பொதுவாக கண்ணுக்கு தெரிகின்ற பார்த்து உணருகின்ற, தொட்டு உணருகின்ற, சுவைத்து உணருகின்ற, கேட்டு உணருகின்ற, நுகர்ந்து உணருகின்ற இவற்றையெல்லாம் மெய்யாக நினைத்து கொண்டு, புரிந்து கொண்டு, அதிலேயே மயங்கி விடுவதால், அதிலே ஒரு சலிப்பு தோன்றி, நிறைவின்மையினால் ஒவ்வொரு இன்பத்தையும் அனுபவித்து அனுபவித்து எதிலும் நிறைவேற்றாமல் இன்னும் வேண்டும், வேற வேண்டும், வேறு இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று அந்த வேட்கை வந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இறுதி மூச்சு வரை உணவை தவிர வேறு எதையும்
அந்த குறிப்பிட்ட நேரத்தில் போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய அனுபவங்கள் எதுவுமே இல்லை. உணவு தான். உணவு மட்டும் போதும்னு சொல்றோமே ஒழிய, மற்ற எல்லா எண்ணங்களையும் ஏனென்னா அந்த உணவும் கூட அ ஏன் போதும்னு சொல்றோம் அப்டின்னா, உண்மையை உணர்ந்து கொண்டதால் சொல்லல. "ஒரு நாள் உணவை ஒழியென்றால் ஒழியாய், இருநாள் உணவை ஏழென்றால் ஏழாய், இடும்பைகூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது" என்கின்றார் ஔவையார் அவர்கள். அந்த பசியை தாங்க முடியாமல், அதனுடைய துன்பத்தை பொறுக்க இயலாமல் பாடிய பாடல் அது. அடுத்த நாளைக்கு சேர்த்து உண்டு கொள்ளலாம் என்றால் இயலாது. இன்றைக்கு சாப்பாடு கிடைக்கல கொஞ்சம் பொறுத்துக்கோ என்றாலும் பொறுத்துக்க இயலாது. அப்படிப்பட்ட அந்த உணர்வை நாம் அளவு முறையோட தூய்க்கும் பொழுது, அந்த பசி என்ற துன்பம் நீங்கி இன்பத்தில் நாம் வாழ அந்த கவியை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அளவோடு உண்ண வேண்டும் என்பதற்காக. அது தவிர மற்ற எல்லாவற்றையும் நாம் பொருள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த நினைப்பு தான் பொய் என்பதை நாம் உணர வேண்டும். நாம் நினைக்கக்கூடிய, நம்முடைய கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருட்கள் எல்லாம் மெய்யான்னா நிலைப்பது போல தோன்றும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது மாற்றம் அடைந்து, அடுத்த கட்டத்துக்கு மாற்றம் அடைந்துவிடும். அதை நாம் உணராமல், அது ஏதோ நிலையாக இருப்பது போல நினைத்துக்கொண்டு, அந்த பொருட்களை இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், நமக்கு மட்டும் சேர்த்துக் கொண்டால் போதாது. நம்முடைய வாரிசுகளுக்கும், அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லாவர்க்குமாக சேர்த்து வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு பேர் அவாவின் காரணமாக உலகத்தில எல்லா சிக்கல்களும் அதனால தான். அந்த பொய்யை மெய்யாக கருதுவதும், மெய்யை பொய்யாக கருதுவதும். அப்போ பொய் என்பது என்ன அப்டின்னா, மாறக்கூடியது பொய். பொய் என்றால் இல்லாமல் போவது அல்ல. நம்ம என்ன நெனச்சுக்கிட்டோம்னா, பொய்ன்னா இல்லாதது அல்ல பொய். இருப்பது போல தோன்றி, ஒரு காலத்தில் மறையக்கூடியது எல்லாமே பொய். அந்த ஒரு உணர்வு வந்துவிட்டால், அந்த பொய்க்கும், மெய்க்கும் இருக்கின்ற ஒரு வித்தியாசத்தை தெரிந்து கொண்டால், அப்ப மெய் என்பது என்னன்றா, எந்த நிபந்தனைகளும் இல்லாமல் நம் மனம் பெறக்கூடிய அந்த மகிழ்ச்சிக்கு பெயர் தான் மெய். இது இது இருந்தால் தான் என்னால் மகிழ்ச்சியா இருக்க முடியும் என்று எல்லை கட்டிக் கொள்ளுகிறோமே, அதுதான் பொய். எந்த ஒரு பொருளும் என்ன என்று பார்க்கும் பொழுது, நாம வழக்கமா உலகத்தில பொருள், நிகழ்ச்சி இது 2 தான் நம்ம வாழ்க்கையில இருக்கிறது எல்லாமே. ஒன்று பொருள் அல்லது நிகழ்ச்சி. நிகழ்ச்சின்னா என்ன? நாம் மாற்றங்கள் நம் கண்ணுக்கு தெரிகின்ற மாற்றங்கள மட்டும் நிகழ்ச்சின்னு நெனைக்கிறோம். இப்போ பேருந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது. வாகனங்கள் நகருகின்றன. அந்த நகருவதை நிகழ்ச்சின்னு சொல்றோம். அந்த பேருந்தும் கூட நிகழ்ச்சி என்பதை புரிந்து கொள்வதுதான் மெய். இது இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒன்றாக இருக்கலாம். ஏனென்றால், நமக்கு இது மாரியான விடயங்களை யாரும் இதுவரை சொன்னதில்லை. ஆனா முன்னோர்கள், ஆன்றோர்கள் நம்முடைய நெறைய சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை நாம காலம் கடந்து தலைமுறைகள் மாறி, மாறி அந்த கருத்துக்கள் எல்லாம் விளக்கி சொல்லாமல் போய்விட்டார்கள். அல்லது சொல்லியதை புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். என்னவென்றால், நிகழ்ச்சி என்பது மாற்றங்களுக்கு உட்பட்டது. பொருள் என்பது மாறுதலுக்கு உட்படாதது. நாம் இந்த உலகத்தில பார்க்கக்கூடிய எல்லாமே நமது உடல் உட்பட, நாம் பார்க்கின்ற இந்த வீடு, எந்த எந்த பொருளாக இருந்தாலும் இந்த இந்த உலகத்தில
மெய்யானது என்பது ஒன்று கிடையவே கிடையாது என்பதுதான் இந்த இந்த தலைப்பினுடைய முக்கியமான சாராம்சம். நாம் பார்க்கின்ற, கேட்கின்ற, நுகர்கின்ற எதுவுமே நிலையானது இல்லை. தற்காலிகமாக தோன்றி ஒரு காலத்தில் மறையக்கூடியது எல்லாமே நிகழ்ச்சிகள் தான். அப்போது நாம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், வீடு பார்க்கறதுக்கு ஏதோ நமக்கு மாற்றம் அடையாத மாரி இருக்கும். என்ன மாற்றம்? நிலையா இருக்கிறது போல தெரியுது. ஆனா எவ்வளோ நாளைக்கு முன்ன எவ்வளோ நாளுக்கு அது நிலைக்கும் என்பது தெரியாது. ஏன்னா, நம்ம உயிர் வாழும் காலத்தில ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இருக்கத்தால இதெல்லாம் மெய்யின்னு நெனச்சுட்டு இருக்கிறோம். ஆனா இந்த மெய்யான உடல் இந்த வீட்டை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமே மெய் என்று, நிலையானது என்று, அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இருக்காது என்பதை நாம மறந்துவிட்டு அதை பொருள் என்று சொல்லிக்கிறோம். பொருள் என்றால் என்ன? மாறக்கூடாதது, மாறாதது, என்றும் மாறாமல் இருப்பதற்கு பெயர் தான் பொருள். அப்ப என்றும் மாறாமல் இருப்பது எதுன்னா, நம் உள்ளே இருக்கக்கூடிய ஆழ்ந்த அமைதி. அந்த அமைதிக்கு தேவை தற்காலிகமா அதை அமைதியை உணரணும்னா, அந்த உடலை நாம பராமரிக்கணும். இந்த உடல் என்பது என்னன்னு பார்த்தோம்னா, அப்போ உடலும் பொய் தான். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த அமைதிய உள்ள தங்க வச்சுட்டு இருக்கு. அந்த அமைதி எந்த வடிவத்தில் இருக்கிறது என்றால், உயிராக இருக்கிறது நம்ம உடம்புல. அந்த உயிருக்கும், உடலுக்கும் உறவு ஒத்திசைவாக இருக்கும்போது, நம்ம அந்த அமைதியை உணர்கிறோம். அப்ப இந்த பொய்யான உடலில அந்த மெய் இருப்பதற்கு காரணம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த உடலை நாம பராமரித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வீடெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு நிலையா இருக்குன்னு தெரியுதுன்னா, அது நிலையாக இருப்பதற்கான பராமரிப்பை நாம மேற்கொள்வதால் நிலையாக தெரிகிறது. ஆனால் அது நிரந்தரமானது அல்ல. அது எங்கிருந்து வந்தது என்றால், அதனுடைய பொருட்கள் எல்லாம் பார்த்தா, அந்த வீடு எங்கிருந்து வந்ததுன்னு பார்த்தா, அணுக்களால் ஆனது. அதாவது பொருட்களால் ஆனது. அந்த பொருட்கள் எல்லாம் எதனால் ஆனது? அவற்றை பிரித்துக் கொண்டே சென்றால் அணுக்களால் ஆனது. அந்த அணுக்கள் எல்லாம் எங்கிருந்தே வந்தது என்று சொன்னால், அதற்கு முன் நிலையாக இருக்கக்கூடிய சொத்தவெளி என்று சொல்லக்கூடிய, நாம் ஆகாயம் என்று சொல்லுகிறோமே, அந்த ஆகாயம் என்பதுதான் ஆன்னா பெரிய, காயம் என்றால் உடல். ஆகாயம் பார்க்கிறோம் மேல. என்ன தெரியுது? ஒண்ணும் தெரியல. ஆனா அதுல எல்லாம் 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 அடங்கியிருக்கு. அதுதான் மெய். மெய் அது ஒன்றுதான் மெய். அதைத் தவிர நாம பார்க்கிற எல்லாமே பொய். ஏனென்றால், அந்த மெய்யிலிருந்து ஒவ்வொன்றாக தன்னுடைய பரிணாமத்தில அந்த பரிணாமத்தில 5 பூதங்களாகி, மெய் என்ற ஆதி நிலை நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 5 பேராற்றல்களாகி அந்த பேராற்றலுக்கு தான் நாம 5 பூதங்கள் என்று சொல்கிறோம். அந்த 5 பூதங்களாகி அந்த 5 பூதங்களின் கூற்றுக்கேற்ப அந்த 5 பூதங்கள் எந்தெந்த விகிதத்தில் சேர்ந்திருக்கிறதோ, அந்த விகிதத்திற்கு ஏற்ப அது தன்னுடைய பரிணாமத்தில பெயர் மாற்றம் பெறுகிறது. அந்த பெயர் மாற்றங்கள தான் நாம பரிணாமம் அப்படின்னு சொல்றோம். பரிணாமம் என்பது இந்த உலக தோற்றம் எப்படியெல்லாம் கடந்து வந்திருக்கிறதோ, அதுக்கு பேர் பரிணாமம். பரி என்றால் மாற்றம். நாமம் என்றால் பெயர். என்ன மாற்றம்? ஆதியில இப்ப இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னால் இருந்த ஒரு அமைதியான ஒரு நிலையில என்ன இருந்தது என்றால், வற்றா இருப்பு. வற்றா இருப்புன்னா என்ன? இப்ப நாம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னா, அந்த வற்றா இருப்பிலிருந்து தான் வந்தது. அப்போ அதுதான் மெய். அது ஒன்றைத் தவிர நாம இப்ப பார்க்கக்கூடிய எல்லாமே பொய். ஏன் பொய் என்றால், இருப்பது போல தோன்றுகிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றுக்கும் குறிப்பிட்ட முடிவு, ஆயுட்காலம் என்று இருக்கிறது. எந்த பொருளாக இருந்தாலும், நிரந்தரமான பொருள் என்று இந்த உலகத்தில எதுவுமே கிடையாது. நாம் உட்பட. அந்த நிரந்தரம் இல்லாததை எல்லாம் நாம நிரந்தரம் என்று நினைத்துக் கொண்டிருப்பதால், நம்முடைய எதிர்பார்ப்புக்கு ஒரு அளவில்லாமல் போய்விடுகிறது. நிபந்தனைக்கு ஒரு அளவில்லாமல் போய்விடுகிறது.
அப்ப நாம தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்ம இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய எல்லாமே என்ன? நிகழ்ச்சிகள் தான். இந்த நிகழ்ச்சிகளுக்கு பெயர் தான் பொய். நிரந்தரமாக இருக்கக்கூடிய பொருளுக்கு பேரு மெய். அப்போ மெய் என்பது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது என்பதை புரிந்து கொண்டால், நாம் எதிர்பார்ப்புகள அற்று, நிபந்தனைகள் அற்று, எந்த சூழலிலும் அமைதியும், மகிழ்ச்சியும் நம்மை விட்டு பிரியாத நிலை கிடைக்கும். அதைத்தான் வள்ளுவர் சொல்லுகிறார். "பொருள் அல்லவற்றை பொருளென்று உணரும் மருளானாம் மாணாப் பிறப்பு." பொருள் இல்லாதவையெல்லாம் நாம பொருளுன்னு நெனச்சுக்கிட்டு, நம்முடைய உழைப்பு, காலம், நேரம் எல்லாம் வீணாக்கிக்கிறோம் அப்படின்றார். அப்ப அதை எப்படி நாம புரிந்து கொள்வது? எந்த பொருளாக இருந்தாலும், நம்ம பார்க்கிற எந்த பொருளாக இருந்தாலும், அல்லது உயிர்களாக இருந்தாலும், அல்லது நாமாக இருந்தாலும், எல்லாமே மெய்யான ஒரே பொருள் என்று சொல்லக்கூடிய ஆதி நிலையிலிருந்து, அந்த ஆதி நிலை எப்படி இருந்ததுன்னா, வற்றாய் இருப்பாக இருக்கிறது. பேராற்றலாக இருந்தது. அந்த ஆற்றல் ஆதி நிலையில் அசைந்தபோது 5 பேராற்றல்களாகி, அவற்றின் பரிணாமத்தில நாம இப்ப பார்க்கக்கூடிய 5 அறிவு உயிரினங்களைக் கடந்து 6வது அறிவாக மனிதரிலே இந்த பொய்யையும், மெய்யையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அறிவால் உயர்ந்து இருக்கக்கூடிய அளவுக்கு வருகின்ற வரையில எல்லாமே கடந்து வந்திருக்கிறோம். அதை உணர்ந்து நாம் மீண்டும் எங்கே செல்லப் போகிறோம் என்றால், நம்முடைய வாழ்நாளுக்கு பிறகு மீண்டும் அந்த அமைதியிலேயே போய் ஒன்றப் போகிறோம். அதை புரிந்து கொண்டால் நமக்கு என்றென்றும் எந்த சூழல்லயும் எந்த சூழலையும் இது மாறக்கூடியது. இது நிலையானதல்ல. இதுவும் கடந்து போகும். இதுவும் மாறும். என்கிற அந்த புரிதலில எல்லாம் நாம பார்ப்பதை எதுவானாலும் பொய். பொய் என்பது நிகழ்ச்சி. வேற ஒண்ணும் இல்ல. நிகழ்ச்சின்னா என்ன? மாறக்கூடியது. பொருள் என்னன்னா மாறாதது. நாம பார்க்கக்கூடிய எல்லா அத எந்த பொருளாக இருந்தாலும், அது வீடாக இருந்தாலும் சரி, வேற எந்த பொருளாக இருந்தாலும், இப்ப ஒரு ஆப்பிள பார்க்குறோம். நம்ம பார்க்கறதுக்கு அது ஏதோ கொஞ்ச நாளைக்கு நிரந்தரமா தெரியும். எத்தன நாளைக்கு இருக்கும்? குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது அழுகும். அப்புறம் அதில அப்படியே நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா, அதில புழுக்கள் தோன்றும். அந்த புழுக்கள் என்ன ஆகும்? அடுத்த கட்டத்துக்கு நகரும். ஒரு கட்டத்தில அவைகளும் மடிந்து போகும். கடைசியில வந்துரும். இதுபோல எல்லாமே எதுவாக இருந்தாலும் நாம் சாப்பிடுகிற உணவு. நாம் இந்த உலகத்தில பொருட்கள் பயன்படுத்தும் எல்லா பொருட்களும், எந்த பொருட்களும் நாம நிலையற்றது என்கின்ற தன்மையை புரிந்து கொண்டால், நம்முடைய சக உயிரினங்களுடன், மனிதர்களுடன் ஒரு சகோதர மனப்பான்மையுடன் பழகக்கூடிய அந்த மெய் உணர்விலே, இந்த பொய்யும், மெய்யும் நமக்கு விளக்கமாகிவிடும். அதை புரிந்து கொள்வதற்கு என்ன எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், ஒவ்வொரு பொருளும் நாம பார்க்கிற ஒவ்வொரு பொருளும், அது எங்கிருந்து வந்தது என்கின்ற அதனுடைய சரித்திரத்தை பின்னோக்கி பார்க்கும் பொழுது, எல்லாமே வந்தது இந்த பரிணாமத்தில அந்த ஆதியில் இருந்து வந்தக்கூடியது தான். ஆதியில அமைதியாக இருந்தது. அந்த அமைதி தான் அசைந்து இவ்வளவு பரிணாமம் ஆயிட்டு வந்தது. இ இது மீண்டும் எந்த நிலைக்கு எங்கே போகும் என்றால், மீண்டும் அதே நிலைக்கு தான் போகும். அதற்கு தற்காலிகமாக இந்த மாற்றங்கள், திரையில் காட்சிகள் தோன்றுவது போல. அப்ப எந்த பொருளாக இருந்தாலும், மெய் என்ற நம்ம இந்த உடலுக்கு என்ன பேருங்க? மெய். ஏன் மெய்யின்னு சொல்றோம் அப்டின்னா, அந்த அமைதி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய உடலில் உள்ளாக தான் இருக்கு. அமைதி என்பது வெளியில் கிடையாது. அந்த அமைதி உள்ள இருக்கிறதுனால,
அது ஒன்றுதான் மெய். அந்த மெய்யை தாங்கிக் கொண்டிருப்பதால, இந்த உடலை பொய்ன்னு தான் சொன்னேன் முதல்ல இல்லையா? இருந்தாலும் ஏன் இத பொய், மெய் அப்படின்னு சொல்றோம்னா தமிழ்ல, உதாரணத்துக்கு நம்ம வீட்டு வழியாக ஒருவர் ஏதோ ஒரு பொருளை விற்றுக் கொண்டு செல்கிறார் என்றால், அவருடைய பெயர் நமக்கு தெரியாது. நம்ம வீட்டை கடந்து அவர் சென்று விடும்போது, நாம் அவரை கூப்பிட வேண்டும் என்று சொன்னால், அவருடைய பெயர் தெரியாது தானே! அதனால நாம் என்ன சொல்லுவோம்? அவர் என்ன பொருளை விற்றுக் கொண்டு செல்கிறாரோ, அந்த பொருளை வைத்து குரல் குடுப்போம். கீரை விற்பவராக இருந்தால், கீரை வேண்டும் என்றால், "கீரை" அப்படின்னுவோம். அவரு பேரு கீரை இல்ல. இருந்தாலும், அவர் எதை சுமந்து கொண்டு செல்கிறாரோ, அதை குறிப்பிட்டு நாம் கூப்பிடுவது போல, வேற எந்த பொருளாக இருந்தாலும், உதாரணத்திற்கு வீட்டை தூய்மை செய்யக்கூடிய துடைப்பத்த வித்துக் கொண்டு செல்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவர் துடைப்போம், துடைப்போம்ன்னு சொல்லிட்டே போறார். நம்ம வீட்டு உள்ளருந்து வர்றதுக்குள்ள அவர கடந்து விடுகிறார். அப்ப உடனே நம்ம என்ன செய்வோம்? சரி வாயில்ல நின்னு கொண்டு, "துடைப்போம், துடைப்போம்" என்று தான் அவரை அழைப்போம். அவர் துடைப்பமாண்டா, அவர் துடைப்பம் அல்ல. அந்த துடைப்பத்தை அவர் சுமந்து கொண்டு செல்லுகிறார். அதுபோல இந்த உடல் உள்ள மெய்யான இன்பத்தை, மகிழ்ச்சியை, அமைதியை சுமந்து கொண்டிருப்பதால், இதை பொய்யான உடலை கூட நாம மெய் என்று அழைக்கிறோம். இந்த வாழ்க்கை தத்துவம் அடங்கியது தான் நம்முடைய தமிழ் மொழி. நம்முடைய தமிழானது வெறும் தகவல் பரிமாற்றத்துக்காக தோன்றிய மொழி அல்ல. வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்தையும், வாழ்வியலை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருப்பது தான் அந்த தமிழினுடைய சிறப்பு. அப்ப இந்த உருவங்கள் எல்லாம் இந்த உடல மாறி முதல்ல முன்னாடி நம்மோட முன்னோராக இருந்தது. இப்ப நாமாக இருக்கிறோம். நமக்கு அடுத்தது வாரிசுகளா இது மாறிக்கொண்டே இருக்கும். அது மாறும் வரை நிலையான ஒன்று கடத்திக் கொண்டு போயிட்டு அமைதி என்கின்ற அது போயிட்டே இருக்கும். ஆனா அது கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அது உள்ளே இருக்கிறது. எப்படி இருக்கிறது என்று சொன்னால், மெய் என்ற உருவம் தாங்கி இருக்கிறது. இந்த உருவம் என்பது பொய்யி. ஆனா உள்ள இருக்கிற அமைதி என்பது மெய். ஒரு திரைப்பட காட்சியிலே அந்த காட்சிகள் மாறி, மாறி போயிட்டே இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் நாம உண்மைன்னு நெனச்சுக்கிட்டு சிரிக்கிறோம், அழுகுறோம். அல்லது குதிக்கிறோம். அல்லது கோவப்படுறோம். அந்த காட்சிக்கு ஏற்ப. ஏன்? அது மெய்யின்னு நெனச்சுக்கிட்டு நாம தற்காலிகமா உணர்ச்சி வயப்படுறதுனால. ஆனா அதன் பின்னால இருக்கிற திரையானது, அது மாறாதது. அந்த திரை போன்றது தான் நம்ம உள்ள இருக்கக்கூடிய அமைதியும், மகிழ்ச்சி, ஆனந்தம் எல்லாம். இந்த திரையில் தோன்ற காட்சிகள் போல தான் நம்முடைய உடல். நாம் இந்த உடல் செய்யக்கூடிய எல்லா பணிகளும், எல்லா முயற்சிகளும், நம்முடைய அறிவு, நம்முடைய மனம், நம்முடைய முயற்சிகள், நம்முடைய சூழல்கள் இது எல்லாமே வந்து அடுத்தடுத்து மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த அந்த மாற்றங்களை நாம மெய் என்று எடுத்துக்கொண்டு, இது மாற வேண்டும். எது? ஏதோ ஒரு சூழல்ல நமக்கு பொருந்தாத சூழல்னு நெனைக்கிறோம். அந்த பொருந்தாத சூழல் நாம ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டு அத நெனைக்கிறோம். இந்த நிபந்தனைக்கு உட்பட்டுன்னும்போது அது பொய்யா தான் தெரியும். அது நமக்கு மகிழ்ச்சி அளிக்காது. ஆனா அந்த சூழல் மாறப்போகிறது. இந்த உலகத்தில எதுவும் நிரந்தரம் இல்லை. அவைகள் மாறப்போகிறது என்ற ஒரு புரிதல் வந்துவிடும் பொழுது, அந்த நிகழ்ச்சி மாறக்கூடிய அந்த புரிதல் வந்துவிட்டால், அந்த நிகழ்ச்சி மாற வேண்டும் என்று நாம கற்பனையா எதிர்பார்க்கிற அவசியம் இல்லை. நாம எதிர்பார்த்து அது நடக்காத போது ஏமாற வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ பொய்யை மெய்யென நினைத்துக் கொண்டிருப்பதால், அது மாற வேண்டும் என்று நினைப்பதால், ஏதோ அது நிரந்தரமா இருக்க போறது போல, எந்த நிகழ்வாக இருந்தாலும், எந்த சூழலாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், அல்லது நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய எண்ணங்களாக இருந்தாலும் கூட, ஒரு நிமிடத்தில் பல நூற்றுக்கணக்கான எண்ணங்களை நாம் எண்ணுகிறோம். அந்த எண்ணங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருப்பது. ஆனால், அந்த எண்ணங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அமைதி என்றும் மாறாதது. அப்போ நாம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கடலின் அலை கடலின் அலை போன்றது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அன்றாட அனுபவங்கள்.
ஆர்ப்பரிக்கும் அலைக்கு ஆழத்தில் இருப்பது அலையாத நிலை. கடலுக்கு அடியில் இருக்கிற நிலை போல நம்முடைய மனதிற்குள் அமைதி குடிகொண்டிருக்கிறது. மகிழ்ச்சி குடிகொண்டிருக்கிறது. ஆனந்தம் குடிகொண்டிருக்கிறது. ஆனால் அதை கவனிக்காமல் நாம அலையின் மேலே இருக்கக்கூடிய கடலின் மேலே இருக்கக்கூடிய அலையையே பார்த்துக் கொண்டிருப்பதால், ஆழ்கடலில் இருக்கக்கூடிய அந்த அமைதியை உணர முடியவில்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த கடலின் அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த முத்துக்களை மூச்சடக்கி அமைதியாக உள்ளே செல்பவரால் தான் எடுக்க முடியும் என்பதை பார்க்கும்போது, அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த மாறக்கூடிய உடலிலே புலன்களின் வழியாக மாறக்கூடிய இன்பங்களையே அனுபவித்து, அனுபவித்து இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்கிற நிறைவில்லாத தன்மையினால, நாம் அந்த பொய்யையே மாறக்கூடிய பொய்களையே மாற்றி, 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 மாற்றி அனுபவித்து, அனுபவித்து மெய்யான அமைதியை அனுபவிக்காமல் தவறவிட்டுக் கொண்டே இருக்கின்றோம். எப்படி தவறவிட்டுக் கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய உடலில் குறுகிய காலத்திற்கு இப்ப உடல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா, குறுகிய காலத்திற்கு தற்காலிகமாக புறம் கண்ணுக்கு தோன்றக்கூடிய காட்சி உடல். ஆனா இன்பம் என்பது என்னன்னா, அந்த உடலுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதை பார்க்க முடியாது. புறக்கண்ணால் பார்க்க முடியாது. அகத்தில் இருக்கும்போது என்றால் என்ன? இந்த புலன் தொடர்பற்றுன்னா, கண்களை மூடிக்கொண்டு இருக்கும் பொழுது, கண்களை திறந்து பார்த்துக் கொண்டு இருக்கும்போது இருக்கக்கூடிய இன்பத்தை விட, சலிப்பில்லாத இன்பம் நமக்கு உள்ளே தெரியும். அதே போல தான் காதின் மூலம் நம்ம நல்ல இசையை கேட்கிறோம். மாறக்கூடிய அந்த இசைகள் என்பது என்ன? மாற்றி, மாற்றி, மாற்றி இசைகளை மாற்றி, மாற்றி நம்ம வாசிக்கிறோம். வாசித்து அதில ஒரு இன்பத்தை காண்கிறோம். அதிலே இருந்து விடுபட்டு ஆழ்ந்த அமைதியில் இருக்கும் பொழுது, இந்த இன்பத்தில ஒரு பாட்டு கேட்டா அதிலே இருக்க முடியாது. மறுபடியும் வேற பாட்டு கேட்கணும். ஒரு சாப்பாடு சாப்பிட்டா திருப்தி ஆயிடுது. ஆனா அதே சாப்பாடு மறுபடியும் மறுநாள் சாப்பிடும்போது சலிப்பாயிரும். இது மாரி புலன்களின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்களை மாற்றி, 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 மாற்றி அனுபவிக்க வேண்டும் என்கின்ற அந்த சலிப்பினால வரக்கூடியது. அதனால தான் அவைத்தை நாம் பொய் என்கிறோம். ஆனால் இவற்றிலிருந்து நாம விடுபட்டு ஓய்வு நேரங்களில், பயணங்களில் அல்லது புற வாழ்க்கை வாழும் பொழுதே சாதாரண நம்ம ஏதோ ஒரு பணியில இருக்கிறோம்னா, அந்த பணியில ஒரு சூழல் நமக்கு பொருந்தாத ஒரு சூழல்ல இருக்கும்போது, ஒரு சில நிமிடங்கள் நல்ல பழக்கமான பிறகு சில நிமிடங்கள் தேவைப்படாது. கண்மூடி கண் திறப்பதற்குள்ளாகவே நமக்கு அந்த சூழலுக்கு எப்படி மேலாண்மை செய்வது என்கின்ற ஒரு திறன் கிட்டிவிடும். எப்பொழுது என்றால், புலன்களை புலன்கள் என்பது மெய், வாய், கண், மூக்கு, செவிகளின் மூலம் இந்த உலகத்தை தொடர்பு கொள்வதை இருந்து விடுபட்டு, நாம் அமைதியாக இருக்கும் பொழுது, நமக்கு அதற்கான தீர்வு உடனடியாக கிட்டும். அதற்கு தேவை நமக்கு இந்த பொய்யா பொய் அல்லது மெய் என்றால் என்ன? எது பொய்? எது நிரந்தரம்? உண்மை. உண்மைன்னா என்றும் இருப்பதற்கு பேர் உண்மை. பொய்யின்னா இருப்பது போல தோன்றி ஒரு காலத்தில் இல்லாமல் போவது. ஏதோ ஒரு
விஷயத்த பத்தி பேசுறோம்னா, அந்த பேச்சுல உண்மை இருக்கிறது என்றால், அது மெய்ன்னு சொல்லுவாங்க. அந்த உண்மைன்னா நிலையானது. பொய் என்பது என்னன்னா, ஒரு செய்தி ஒரு தகவலை பற்றி நாம உண்மைக்கு மாறாக சொல்லும்போது, அது பொய்ன்னு சொல்லலாம். பொய் என்பது என்ன? அங்கே பொய் உண்மை மறைந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். பொய்யன்னா, உண்மை மறைந்திருப்பது. உண்மை என்பது அங்கே எதுவும் ஒளிவு மறைவே இல்லாமல் வெளிப்படையாக இருப்பது. ஆக இந்த உடல் என்பது என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு வன்பொருள். வன்பொருள்னா என்ன? ஹார்ட்வேர் எல்லாருக்கும் தெரியும். ஹார்ட்வேர்னா என்ன? தொட்டு அறியக்கூடியது, பார்த்து அறியக்கூடியது. இப்ப உடம்ப தொட முடியும், பார்க்க முடியும். அது பொய்யானது. அதனால பார்க்க முடியும். ஏன்? குழந்தையிலிருந்து பிறந்ததிலிருந்து நாம நம்முடைய உடல் வளர்ச்சி மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு கட்டத்துக்கு வந்த பிறகு மறுபடியும் தேய்ந்து கொண்டே போகிறது. ஒரு கட்டத்தில இல்லாமல் போய்விடுகிறது. ஆக இது மாறக்கூடியதாக இருக்கிறதுனால இது பேரு வன்பொருள். ஆனா இந்த உடலின் உள்ள இருக்கக்கூடிய உயிர், அது சாஃப்ட்வேர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது மென்பொருள். அருவமானது. சாஃப்ட்வேர்னா அருவமானது. ஹார்ட்வேர்னா உருவமானது. அதற்கு ஒரு கட்டத்தில அதையும் தாண்டி நம்ம உடம்புல இன்னொரு பொருளும் இருக்கிறது. அது என்னவென்றால், அரு உருவம் என்று சொல்லக்கூடிய காந்த உடல், காந்த ஆற்றல். நம்ம பார்க்கிறது பருவுடல். அந்த பருவுடல் நலமோடு இயங்கிக் கொண்டு இருப்பது எதனால்? உள்ளே இருக்கக்கூடிய உயிர் என்று சொல்லக்கூடிய நுண்பொருள் இயங்கிக் கொண்டிருப்பதால், அந்த நுண்பொருள் உடலின் உள்ளே 3,00,000 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிக்கொண்டிருப்பதால், அந்த உயிர் அணுக்கள் உள்ளே உடலைச் சுற்றி ஓடிக்கொண்டிருப்பதால், இந்த உடல் நமக்கு தற்காலிகமா நிலையானது போல தெரிகிறது. எப்படி? ஒரு ஆற்றில வெள்ளம் போகுதுன்னா, கரையில் நின்று கொண்டு பார்த்தால், தண்ணி வந்துகிட்டே இருக்குங்க. நாம அங்க பார்த்தா அங்க நிலையானது போல தெரியும் தண்ணி. அங்க போன கணத்தில் பார்த்த தண்ணீர் அங்க இல்லை. தொடர்ந்து ஓடிக்கொண்டிருப்பதால் அங்க தண்ணீர் ஒரே நிலையாக தெரியும். அதுபோல தான் இந்த உடம்பிலும். இந்த ஓட்டத்தை நம்மால் ஏன் உணர முடியவில்லை என்றால், அதை உணரக்கூடிய அளவுக்கு நம்மிடம் சக்தி இல்ல. அதனால அத உணர முடியாம இருக்கும். அந்த உயிர் இயங்கும்போது, அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஆற்றலுக்கு பேரு தான் உயிர் காந்தம். அந்த உயிர் காந்தம் தான் நம்முடைய மெய்வாய், கண், மூக்கு, செவிகளினாலே இந்த உலகத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களை ஒவ்வொரு பெயர் வச்சு அழைக்கிறோம். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். இதற்கு அப்பால் எல்லாம் எந்த வேலையும் செய்யலனாலும் சும்மா உட்கார்ந்து கூட எண்ணத்தின் மூலமாக எங்கெங்கேயோ பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக இந்த 6 விளைவுகளாக நாம மாறிக்கொண்டிருக்கிறோம் இல்லை? இந்த மாறிக்கொண்டிருப்பது எல்லாமே என்னது? பொய்ங்க. ஒரு கட்டத்தில இதெல்லாம் மறைந்து இல்லாமல் போய்விடும். மீண்டும் அந்த உயிரானது இந்த உடலை விட்டு மறைந்து போகுமே ஒழிய இல்லாமல் போய்விடாது. அந்த வெட்ட வெளியோட இணைந்து. ஆக இதை நாம் உணரும்போது தான் நமக்கு இந்த பொய்க்கும், மெய்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நம்மால புரிந்து கொள்ள அப்போ உடலானது வன்பொருள், மகிழ்ச்சி மென்பொருள். இந்த உடல் வந்து பொய்யானது. மகிழ்ச்சி மெய்யானது. உடல் தோன்றி மறையக்கூடிய மாயை எனும் பொய். மாயைன்னா என்னன்னா, எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, இல்லாதது மாயைன்னா இல்லாதது இல்ல. மான்னா பெரிய. அது ஐன்னா பெரிய. மாயைன்னா பெருசா தெரியும் நமக்கு. என்னது? இன்பத்தில் ஒரு உண்மை கிடைச்சிட்டா என்ன தெரியும் நமக்கு? அதிலேயே லயித்து அதுதான் நிரந்தரம்ன்ற மாரி நம்ம மயங்குறோம் பாருங்க. அந்த மாரி மயக்கத்திலிருந்து விடுபட வேண்டும். அதுக்கு தான் மாயை. இப்போ நாம தெரிந்து கொள்ள வேண்டியது நிரந்தரமான ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த பொய்யான உலகத்தை, பொருளை
நாம மெய் என்று நினைப்பதிலிருந்து விடுபட வேண்டும். ஆக இந்த பொய்யையும், மெய்யையும் எதற்கு நாம அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நிலையான என்று சொல்லும்பொழுது மாறுதலற்ற மாறுதலற்றன்னா இப்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம்னா, சாதாரண நம்ம சாப்பிடுறோம், மகிழ்ச்சியா இருக்கிறோம்னா, கொஞ்ச நேரம் தான் அந்த மகிழ்ச்சி இருக்கு. அப்புறம் சலிப்பு தெரியுது. ஆனா இந்த புலன்கள் தொடர்பு அற்று நாம அமைதியாக கொஞ்ச நேரம் இருக்கும் பொழுது, அந்த சலிப்பில்லாத ஒரு நிலையிலேயே நம்மால் நீடித்து இருக்க முடிகிறது. அதை பழகிவிட்டவர்களுக்கு அதிலிருந்து வெளியே வரவே தோன்றாது. அது ஏனென்றால் சலிப்பில்லாத இன்பத்தை தரக்கூடியது. ஆகவே அந்த சலிப்பில்லாத இன்பத்தை நாம பெற வேண்டும் என்று சொன்னால், பொய்யிலிருந்து மெய்க்கு நாம பயணிக்க வேண்டும். எப்படி பயணிப்பது என்று சொன்னால், நாம இந்த பொய்யான பொருட்களின் தொடர்பிலிருந்து விடுபட வேண்டும். எப்படி விடுபடுறது? அனுபோக பொருட்களின் எண்ணிக்கை அதிகரிக்க, அதிகரிக்க நம்முடைய மெய்யான மகிழ்ச்சிக்கு நாம களங்கம் ஏற்படுத்திக் கொள்கிறோம். ஏனென்றால், இந்த பொருட்கள் சேர, சேர, சேர அந்த பொருட்களை பராமரிக்க வேண்டிய பொறுப்பும், அந்த பொருட்கள் நிலையற்றதாக இருப்பதால், மேலும், மேலும் பொருட்களை தேட வேண்டிய கட்டாயத்துக்கும் நாம் ஆளாக்கப்பட்டு, நம்முடைய நிலையான மகிழ்ச்சி, அமைதி என்பதை எல்லாம் நம்ம காணாமல் போய்விடுகிறது. எந்த அளவுக்கு நாம பொருட்களை சேர்த்துக் கொள்கிறோமோ, பொருட்கள் என்பவை என்ன? நம்ம நினைவில் கொள்ள வேண்டியது பொய்யானது. ஏன் பொய்யானது? அவைகள் மாறக்கூடியது. ஏன் மாறக்கூடியது? இந்த உலகத்தில் நாம பார்த்துக் கொண்டிருக்கிற எல்லாமே ஒரு காலத்தில் இருந்தவை. இப்போது இல்லாமல் இருந்தவை. இப்பொழுது இருப்பவை. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து இல்லாமல் போகப் போகிறது. இதை நாம காலங்காலமா பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி பார்த்துக் கொண்டு இருந்தும், அதை மறந்துவிட்டு தற்காலிக இன்பத்திற்காக அந்த பொய்யையே நாம மெய்யென நினைத்துக்கொண்டு, அது இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று அனுபோக பொருட்கள் என்றால் என்ன? இப்ப நம்ம காலால் நடந்து சிறிது தூரம் செல்லக்கூடிய இடத்துக்கு கூட, அருகில் இருக்கக்கூடிய இடத்துக்கு கூட வாகனங்களை பயன்படுத்தும்போது, நம்முடைய உடல் நலம் கேள்விக்குறியாகி விடுகிறது. அந்த பொருட்களை பராமரிக்க வேண்டிய செலவு அதிகரிக்கிறது. இதுபோல ஒவ்வொன்றாக எதை எடுத்து எதெல்லாம் நாம வாழ்க்கையில பயன்படுத்துறோம்னு பாருங்க. இது உதாரணத்துக்கு ஒரு சின்ன எங்கேயோ தூரமா போக வேண்டும். அதுக்கு வாகனம் பயன்படுத்தலாம் தவறில்லை. நடந்து செல்லக்கூடிய இடத்துக்கு வாகனத்தை பயன்படுத்துறது. அது மாரி சின்ன சின்ன விஷயங்கள். இப்ப நாம வீட்டிலேயே சமைத்து உண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு எல்லா இதுவும் இருந்தாலும் கூட, ஒரு சோம்பேறித்தனப்பட்டுட்டு உடனே நம்ம ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுறது. அந்த ஹோட்டலுக்கு சென்று வரக்கூடிய அந்த வேலைய கூட மிச்சம் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கே வரவழைத்து, ஒரு விரல் அசைவில் நம்ம உணவு சாப்பிடுவதற்கு எவ்வளவு வேலை செய்ய வேண்டுமோ, எந்த வேலையும் செய்யாமல் விரல் அசைவில் நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அந்த உணவை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். எந்தவித உடல் உழைப்பும் இல்லாமல். எதனால? அந்த பொய்யிலே இருக்கக்கூடிய நம்முடைய மயக்க நிலையினால. இந்த உணவை உண்பதற்கு முன்னால நான் உழைத்தேனா? அந்த உழைப்புக்கு தக்க ஊதியம் பெற்றேனா? அந்த முறையாக பெற்ற உழைப்பின் பயனாக பெற்ற ஊதியத்தில் நான் இந்த பொருளை வாங்குகின்றேனா? இதுபோல நாம நினைத்துப் பார்த்து, சிந்தித்துப் பார்த்து, உண்மையான மகிழ்ச்சி இப்ப நீங்க அந்த மாரி நம்முடைய உழைப்பில் சாப்பிடும்போது கிடைக்கக்கூடிய ஆனந்தத்திற்கும், நாம் உழைக்காமலே விரல் அசைவில் நாம
பெறக்கூடிய அந்த உணவில் இருந்து பெறக்கூடிய அந்த இன்பத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அது அவரவர்களுக்கு அனுபவித்தவர்களுக்கு தெரியும். அதனால நாம உடல் நலனை இழப்பது எவ்வளவு? இது எல்லாமே 1 நாள், 2 நாள்ல தெரியாது. அதிக அளவுல அதே இந்த பழக்கத்தில் இருப்பவர்கள் நாளடைவில தான் காலம் கெட்ட கண்கெட்ட பின்ன சூரிய வணக்கம் என்பது போல, காலம் கடந்த பிறகு முதுமை காலத்தில் தெரிந்து கொண்டு ஈடுகட்ட முடியாத அளவுக்கு துன்பத்தில் உழலக்கூடிய நிலை மாற வேண்டும் என்று சொன்னால், அந்த நாம பொருட்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களின் பொய்யான பொருட்களின் அளவை குறைத்துக் கொண்டு நாம மெய்யான இன்பத்தை அனுபவிக்க முடியும். ஆகவே இந்த மகிழ்ச்சியின் ரகசியம் என்று என்ன சொல்ல வேண்டும் சொன்னால், மெய்யை அறிந்து, பொய்யை அறிந்து நாம என்ன செய்யணும்? இன்பத்தில், மகிழ்ச்சியில், அமைதியில் நிலைக்க வேண்டும் சொன்னால், இந்த பொய் என்பது என்ன? மெய் என்பது என்ன என்பதற்கு இன்னொரு வகையில நாம் இதை சிந்திப்போம். சம்சாரம் அது மின்சாரம். சம்சாரம் அது மின்சாரம். இந்த பாட்டை யாரும் தயவு செய்து பெண்ணை மட்டுமே குறிப்பதாக யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சம்சாரம் என்பது இருவரும் சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு தன்மைதான் அந்த சம்சாரம் என்பது. ஆனால் சம்சாரம் என்ன உடனே பொதுவாக பெண் நினைவாக போயிடும். அந்த மாரி புரிதல்ல இந்த பாட்டை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்போ அந்த சம்சாரம் அப்படின்றது என்னன்னா, மின்சாரம் என்று சொல்லக்கூடிய நிலையான இன்பம். மின்சாரம் எப்படி நமக்கு இன்பம்? லைட்டு போட்டா வெளிச்சம் கிடைச்சா இன்பம். வெளிச்சம் கிடைக்கலன்னா துன்பம். ஏன் வெளிச்சம் கிடைக்கல? அந்த மின் சுற்றுல ஏதாச்சும் கோளாறு இருக்கலாம். அதை உணராமல் நாம விளக்கை குறை சொல்லக்கூடாது. அந்த விளக்கை குறை சொல்வது போலத்தான் நாம பொய்யான வாழ்க்கை நிகழ்வுகளை மெய்யென்று நினைத்துக் கொண்டு அதில சலித்து விடுகிறோம். அப்போ சம்சாரம் அது மின்சாரம் தான். மின்சாரம் ஒரு நல்ல வேலையாள். ஆனா மோசமான எசமான். எசமான்னா முதலாளி. எப்படி? மின்சாரத்தை பாதுகாப்பாக கையாண்டால், மின் சுற்றில் எந்த குழப்பமும் இல்லாமல் இருந்தால், நமக்கு ஒளி தரக்கூடிய வேலையாளாக அது நமக்கு பயன்படும். அதை நாம சரியாக கையாளவில்லை என்றால், கோளாறு இருந்தால் அங்கே விபத்து ஏற்படும். அப்போ விபத்து ஏற்படும்பொழுது, அதே மின்சாரம் நமக்கு வேலை ஆளாக சரி அந்த ஒளியை தந்த அதே மின்சாரம் விபத்தை ஏற்படுத்தும். அந்த விபத்து ஏற்படுவதற்கு என்ன காரணம்னா, நாம் அந்த மின்சுற்றை சரியாக பராமரிக்காததால். அதுபோல உண்மையை உண்மையை நாம உணர்ந்து, உண்மை என்றது வேற ஒண்ணும் இல்ல. உள்ளே மறைந்திருக்கின்ற என்ன உள்ளே மறைந்திருக்கிற? இந்த உலகம் இன்பதுன்பம் என்பதென்ன இவை இரண்டும் ஆராய்ந்தால், இயற்கையில் எங்கும் இன்பமே நிறைந்துள்ளது. அனுபோகத்திற்கு அளவு முறை மீறும் பொழுது, இன்பத்தின் மறுபெயராய் துன்பமாக காண்கிறோம். அந்த இன்பம் என்பது மெய்யே, இந்த துன்பம் என்பது பொய்யே. ஏனென்றால், இந்த பொய் மாறக்கூடியது. அந்த இன்பம் என்பது என்றும் நிலையாக இருப்பது. அந்த நிலையான இன்பத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், இந்த பொய்யான துன்பத்தை தவிர்க்க வேண்டும். அந்த பொய்யான துன்பத்தை தடுப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, எது உண்மை, எது பொய்? எது பொருள், எது நிகழ்ச்சி? இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடியவை எல்லாமே பொருட்கள் அல்ல. பொருட்கள் அல்ல. பொருட்கள் என்றால் நிலையாக இருக்க வேண்டும்.
நிலையாக இருப்பது எது என்றால், நாம் பார்க்கக்கூடிய, தொட்டு உணரக்கூடிய, கேட்டு உணரக்கூடிய, சுவைத்து உணரக்கூடிய எதுவுமே பொருட்கள் இல்லை. ஏனென்றால், பொருட்கள் இல்லை என்றால், தற்போது உங்கள் கண்ணுக்கு, நம் கண்ணுக்கு தெரிவது போல தோன்றினாலும், இது நீடித்து இருக்கப் போவதில்லை. நாம் இதை எல்லாருக்கும் தெரிந்தது தான். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், அது வீடா இருந்தாலும், பொருளாக இருந்தாலும், உயிர்களாக இருந்தாலும், நம்ம யாராக இருந்தாலும், எல்லாவற்றுக்கும் ஒரு ஆயுட்காலம் என்று இருக்கிறது. அந்த ஆயுட்காலம் இல்லாதது எது என்றால், அந்த நிரந்தரமான மகிழ்ச்சி, அமைதி, ஆனந்தம். அந்த அமைதியை உணருவதற்கு, ஆனந்தத்தை உணர்வதற்கு இந்த நாம எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் அது எதுவாக இருந்தாலும் உணவு, உறக்கம், உழைப்பு, ஓய்வு, எண்ணம் இவற்றில நம்ம அளவு முறை காத்தால் ஆனந்தம், ஆனந்தம். என்றென்றும் ஆனந்தமே. ஆகவே நாம இவற்றை உணர்ந்து மகிழ்ச்சி என்பது நிரந்தரமானது. அமைதி என்பது நிரந்தரமானது. நாம் எதிர்பார்க்கிற நாம் இப்படித்தான் நட எ இப்படித்தான் நடக்க வேணும். ஒருவர் அல்லது நம்முடைய குடும்பத்தில, அல்லது சமுதாயத்தில, இன்னார், இன்னார் இப்படி இப்படித்தான் நடக்க வேண்டும். அப்படி என்று நாம் எல்லை வகுத்துக் கொள்ளாமல், நாம் எப்படி இருக்க வேண்டும்? நாம் இருக்க வேண்டியபடி நாம் இருக்கிறோமா? என்பதை அகத்தில் ஆய்ந்து, அடுத்தவர் என்ன செய்கிறார் என்பதை விட, நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? இந்த தனக்குள்ளாகவே வரும்பொழுது, பொதுவாக தெருல யாருன்னா போனா என்ன பார்க்குறோம்? யார்? அது யாருன்னு கேட்கிறோம். அவர் யார் என்று கேட்பதை விடுத்து, நான் யார்? நான் நிரந்தரமானவன் அல்ல. இந்த உடலில உடலை வைத்து நான் நிரந்தரமானவன். நான் என்னுள் இருக்கிற அமைதி நிரந்தரமானது. அப்போ நான் யார்? நிரந்தரமானவன், அமைதியானவன், ஆனந்தமானவன், மகிழ்ச்சியானவன், இன்பமானவன் என்கின்ற அந்த புரிதல் ஏற்பட்டால், அடுத்தவங்க யார் என்ற கேள்விக்கே அங்க இடம் இருக்காது. அப்ப நாம என்றென்றும் மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இன்பமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பாராமல், ஏற்கனவே நாம் அதில் தான் இருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். இன்பத்தில் அதாவது இன்பத்தில் இருந்து கொண்டே இன்பத்தை தேடுவது போல தான் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை. நாம் எதை தேடுகிறோமோ, அதை தேடுவதை விட்டு விடும்போது, தேடியது நமக்குள்ளே இருப்பது தெரிய வருகிறது. இதுதான் பொய்யும், மெய்யும். ஆகவே நாம இந்த பொய்க்கும், மெய்க்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை உணர்ந்து, இந்த தற்காலிகமான பொய்யில் நம்முடைய மனதை செலுத்தாமல், 5 புலன்கள் ரொம்ப எளிமையா சொல்லிட்டாங்க. 5 புலன்களின் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம். எண்ணம், சொல், செயல்களினால நாம் இந்த புலன்களை இயக்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த புலன்களை இயக்கும்போது பெறக்கூடிய அனுபவங்களை இன்பம், இன்பம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது தற்காலிகமான பொய்யான நிகழ்ச்சி. அவற்றில் அளவு முறையோடு இருக்கும் பொழுது, நமக்கு உண்மையான மகிழ்ச்சி, அமைதி, ஆனந்தத்துக்கு பஞ்சமே இல்லை. ஆகவே குறைவற்ற அந்த மெய்யான இன்பத்தை பெற, பொய்யானவைகளை நாம் நாடுவதை விட வேண்டும். அதிலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக வேண்டும் என்பதுதான் நாம தெரிந்து கொள்ள வேண்டியது. அதற்கு நமக்கு நிறைய வழிகள் சொல்லியிருக்கிறாங்க. அதில ஒரு சுலபமான வழி, அதான் நாம ஒவ்வொரு சிந்தனையிலும் நாம சொல்லிக் கொண்டிருக்கிற வார்த்தைகள்னா, இப்ப பேசுவது வெறும் இது ஒரு பேச்சு அல்ல. பேச்சு தவமாக. இந்த பேச்சின் என்ன தலைப்போ அதை ஒட்டி மட்டும் பேசும்பொழுது அது ஒரு தவம்.
இந்த பேச்சை கேட்கும்போது வெறுமனே கேட்டுக்கொண்டிருப்பதால் அது ஒரு தவம். கேட்டுக்கொண்டிருக்கும்போதே நான் வேற ஏதாச்சும் சிந்தித்துக் கொண்டிருந்தால் அது தவம் அல்ல. எதை செய்தாலும் தன்வயமாக செய்யும் பொழுது, அங்கே ஒரு தவறு நேராது. அங்கே நிலையான நாம் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சியும், அமைதியும், ஆனந்தம் நம்மை விட்டு பிரியாது இருக்கும். ஆகவே அத்தகைய பயணத்தை நோக்கி நாம இயன்றவரை, இயன்ற போதெல்லாம் நம்முடைய பணிகளுக்கு இடையில, நீண்ட தூர பயணங்களில எப்பொழுதெல்லாம் ஓய்வு கிடைக்கிறதோ, எப்பொழுதுமே ஓய்வு கிடைக்கவில்லையா பரவாயில்லை. நாம எந்தெந்த வேலை செய்கிறோமோ, அந்தந்த வேலையை மட்டும் செய்து கொண்டே இருப்பதால், வேற எதிரு சிந்தனம் தெரியாம ஏற்கனவே பலமுறை நாம இது குறித்தும் பேசியிருக்கிறோம். அதிகாலை விழித்தது முதல் இரவு படுக்கும் வரை நம்முடைய ஒவ்வொரு அசைவிலும் இயன்றவரை பொய்யில் மயங்கி விடாமல், மெய்யில் நிலைத்து நாம வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ்வோம். அனைவருக்கும் அகம்கனிந்த நன்றிகளும், நல்வாழ்த்துக்களும். நன்றி, நன்றி, நன்றி. வாழ்வோம் இசைவுடன், வாழ்வோம் நிறைவுடன். மகிழ்ச்சிங்க. நன்றி. நிறைவு.